எத்தனை நாள் தேடிட்டு இருந்தேன், இன்னைக்கு தான் கண்ணில் மாட்டுச்சு. இன்னைக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட வேண்டியதான். ஆனால் எல்லாத்துலேயும் 2 பேக் பண்ணுங்கண்ணே. எவ்வளோண்ணா ஆச்சு? எப்போ எல்லாம் சேர்த்தா 500 ரூபா. என்னண்ணே இம்பூட்டு வேலை சொல்கிறிய? ஏன்ப்பா இத்தனை வருஷம் கோமாவிலையா இருந்தேன்? ஏன்னா அப்படி கேட்குறீங்க? என்னண்ணப்பா விற்கிற விலைவாசி என்ன, அப்புறம் விலை ஏறாதா? சரிண்ணே கோச்சுக்காதீங்க, நான் கேட்டேனே. எல்லாம் ஒரு ஆசை தான், எல்லாம் வாங்கிட்டீங்கன்னு. இன்னும் அதே நினப்பில் தானே இந்த கடைக்கு வரோம். ஸோ அதே விலையாக தான் இருக்குன்னு நினச்சோம். ஓஹோ, அதே நினப்பில் இருக்கியா? அப்படின்னா உனக்கு கல்யாணம் ஆயிருக்காதே. அதே பண்ண அவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிச்ச? நீ 90s கிட் ஷாப்புக்கு வரும்போதே தெரியும்டா உனக்கு கல்யாணம் ஆயிருக்காதுன்னு. காசை கொடுத்துட்டு போட. ஐயோ, நம்ம இன்னும் இதெல்லாம் திங்கிறேன்னு தெரிஞ்சுன்னா அம்மா பார்த்துட்டுவாங்க. அதனால் நைஸாக ஃபோன் பேசுகிற மாதிரி போயிட வேண்டியதான். என்னங்க பையன் கையில் என்னமோ 90s கிட்ஸ்ன்னு இருந்தது, என்ன வாங்கிட்டு போகிறான்? வாங்க போய் பார்ப்போம். இங்கே பாருங்கங்க, உங்கள் பையன் வீட்டுக்குள்ளேயே ஒரு கடையை வச்சுருக்கான். என்னடாமா அவனை இது? அப்பா சின்ன வயசில் இதெல்லாம் கேட்பேன், நீங்கள் வாங்கியே தர மாட்டீங்களா? அதான் எனக்கு ஒரு ஆசை. எனக்கு நானே வேலைக்கு போய் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன்ப்பா. ஏண்டா அதுக்குன்னு இவ்வளவா? என்னடா ஒரு கடையே ஓப்பன் பண்ணி வச்சுருக்க? இல்லைப்பா, சம்டைம்ஸ் இந்த கடை இருக்குது இல்லாமல் போகுதா, எனக்கு வேணுன்றதை பிடிச்சி நான் சாப்பிட்ணும்ல, அதனால் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் ரேராக வாங்கி வந்து வச்சுப்பேன்ப்பா. இப்போ நான் வச்சு சாப்பிடுவேன்ப்பா. அட மானம் கேட்டவனே, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா 10-15 பிள்ளைய பெக்கிற வயசாயிடுச்சு, இன்னும் நீ இதெல்லாம் வாங்கி தின்னுட்டு கிடக்குறியா? ஏண்டா 6 மாசமா இதைத்தான் வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருக்கியாடா நீ? இது இப்படியே போனால் சரிப்பட்டு வராது. இவனுக்கு வேகமாக கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதான். இப்போ கட்டி பிடிச்சா உடனே குழந்தை பிறந்துருப்பா. இப்போ எனக்கு கல்யாணம் வேணாம், நான் லைஃப்பில் செட்டில் ஆனதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. அடப்பா இத்தியக்காரப்பையில, எந்த விவரமும் தெரியாமல் நீ இப்படியே இருந்தால் எப்பறம் அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அம்மா கல்யாணம் பேச்சு எடுத்தாவே பயமாக இருக்குது. எனக்கு தாலி வேற கட்ட தெரியாது. அந்த கல்யாண நேரத்தில் நான் 3 முடிச்சு போட சொன்னீங்கன்னா பித்தான்னு முழிப்பேன். ஐயோ நான் வரலப்பா, நீ எப்போ பாரு என்னை திட்டிக்கிட்டே இருக்க. சரி போ, நான் வெளில ஏரோப்ளேன் போகுதுன்னு அதை பார்க்க போகிறேன். பாய். எனக்கு தெரியாமல் அந்த ஜாமான்லாம் எடுத்து தின்னக்கூடாது. தின்னது தெரிஞ்சுன்னா நெக்ஸ்ட் டைம் எல்லாத்தையும் நான் நக்கி வச்சுருவேன், அப்புறம் யாரும் தின்ன முடியாது பார்த்துக்கோங்க. என்னங்க நம்ம பையன் இதெல்லாம் கேன பையலாக இருக்கேன், ஒரு விவரமும் தெரிய மாட்டேங்குது. இப்படி இருந்தால் எப்படிங்க அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது? 2K கிட்ஸ் பாரு எவ்வளோ விவரமாக இருக்காங்க, அழகாக கல்யாணம் பண்ணாங்க, குழந்தை பார்த்தாங்க. இன்றைக்கி அந்த குழந்தைங்கலாம் ஸ்கூல் போயிட்டுருக்குங்க. ஆனால் 90s கிட்ஸை பாரு இன்னும் அவங்க குழந்தைத்தனமாகவே இருக்காங்க. வேலைக்கு போகிறாங்கன்னு தான் பேர், இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாகவே நடந்துக்கிறது. இந்த முட்டாயெல்லாம் வாங்கி திங்கிறது, ஏரோப்ளேன் பறந்தால் வெளில போய் பார்க்குறது, ஃப்ரெண்ட்ஸை கேர்ள்ஸை பார்த்தா பயப்படுறது, அவங்கள்ட்ட பேச பயப்படுறது, தாலி கட்டுன்னு சொன்னாவே பித்தான்னு முழிக்கிறது. இப்படி தான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரிலம்மா. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி 90s கிட்ஸ் பசங்க இருக்காங்களா? அப்படி இருந்தாங்க நான் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.